வணக்கம். இது உங்கள் கந்தன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யூஜிசி நெட் அண்ட் செட் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அதை எப்படி அப்ரோச் பண்றது நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் யூஜிசி நெட்? நெட் எக்ஸாம்னா என்ன, செட் எக்ஸாம்னா என்ன? காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் குவாலிஃபை பண்ற ஒரு எக்ஸாம் தான் நெட் அண்ட் செட். நெட்டுங்கிறது நேஷனல் லெவல் எக்ஸாம், செட்டுங்கிறது ஸ்டேட் லெவல் எக்ஸாம். இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ற விதம் பாத்தீங்கன்னா சேம் ப்ரிப்பரேஷன், சேம் ஸ்ட்ராட்டஜி அண்ட் சேம் சிலபஸ். சிலபஸ் சேமா இருக்க தொட்டு எல்லாமே சேமா தான் இருக்கும். ஸ்ட்ராட்டஜி, ப்ரிப்பரேஷன், கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எல்லாமே சேம் டு சேமா இருக்கு. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதனால இந்த எக்ஸாமை நீங்க ஈஸியா அப்ரோச் பண்ணி இதை குவாலிஃபை பண்ணது உங்க கையில இருக்கு. பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டு கிளியர் யூஜிசி நெட் இன் ஷார்ட் டைம். ஜூன் 2025 ஏம் பண்ணி தான் நம்ம ப்ரிப்பரேஷன் இருக்க போது. யூஜிசி நெட் உங்களுக்கு நல்லா தெரியும், 6 months ஒன்ஸ் நடக்கிற எக்ஸாம். இப்போ நம்ம கையில 2 months இருக்கு. அதுல எப்படி ப்ரிப்பேர் பண்ணதை நான் சொல்லித்தரேன். இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் 4 attempt கொடுத்துறேன், 3 attempt கொடுத்துறேன், நான் கிளியர் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த நீங்க படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி சில டாபிக்ஸ், அதாவது ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நோட்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. மார்க் டெஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ண நான் சொல்லித்தரேன். மார்க் டெஸ்ட் போட முடியல, என்னால டெய்லி மார்க் டெஸ்ட் பண்ண முடியல, ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் பண்ணல, இல்ல எனக்கு 50 கொஸ்டின் மார்க் டெஸ்ட் கூட பண்ற டைம் இல்லைன்னா 3 days ஒன்ஸ் இல்லை 1 week ஒன்ஸ் வந்து மார்க் டெஸ்ட் பண்ணுங்க. மார்க் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஐ மீன் உங்களுக்கு ஒரு மார்க் வந்து உங்க கையில கிடைக்கும். அந்த மார்க்கை பார்த்துட்டு நம்மளுக்கு இவ்வளவுதான் மார்க் வருதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. அந்த கொஸ்டின் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. மார்க் டெஸ்ட் நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதை ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மார்க்ஸ் கையில பார்த்தோன்னா அனலைஸ் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க பண்ணும் போது நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம், அந்த கொஸ்டின்ல இருக்க கீவேர்ட்ஸ் என்ன, அது கீழே எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத கிளியரா படிச்சுக்கோங்க. இந்த மூலியமாவே உங்களுக்கு யூஜிசி நெட்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகும். மார்க் டெஸ்ட் போட்டா மட்டும்தான் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும். கான்செப்ட் நாலேஜ் ரொம்ப கிளியரா இருக்கணும். கிளியரா இருக்கும் இப்போ உங்களுக்கு தெரியும் எந்த படிக்கணும் எது படிக்க வேண்டாம், எந்த படிச்சா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்மளுக்கு எது வீக்னஸ் ஏரியா உங்களுக்கு தெரியும். அதுல என்ன ஏரியாவை நீங்க பார்த்து பார்த்து படிச்சு வச்சுக்கோங்க. கான்செப்ட் கிளியரா இருக்கும். ரெகுலர் ப்ராக்டிஸ்ங்கிறது வந்து ஷார்ட் நோட்ஸ் இருக்கணும், ரிவிஷன் இருக்கணும், மார்க் டெஸ்ட் இருக்கணும். கான்செப்ட்ல நாலேஜ் இருக்கும் போது உங்களால ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஷார்ட் டியூரேஷன்ல யூஜிசி நெட்டை கிளியர் பண்ண முடியும். செகண்ட் பாயிண்ட், யூஜிசி நெட்ல பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேப்பர் இருக்கு. பேப்பர் 1ங்கிறது ஜென்ரல் பேப்பர், பேப்பர் 2ங்கிறது நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட்ல கவர் ஆகும். ரெண்டுத்தையுமே ஃபுல்லா கவர் பண்ணுங்க. இல்ல எனக்கு இது மட்டும் தான் வருது அது மட்டும் தான் வருது எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மெயினா ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் இயர்லி. இன்னும் 2 months தான் நம்ம கையில இருக்கு. இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க பர்சனா இருந்திருந்தீங்கன்னா டைமை வேஸ்ட் பண்ணாம இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதான் நான் சொல்ல வர்றது. ஒய் யூஜிசி நெட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படி பாத்தீங்கன்னா, யூஜிசி நெட் எக்ஸாம்ங்கிறது ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான என்ட்ரி லெவல் எக்ஸாம். யூஜிசி நெட் இந்தியா முழுக்க எல்லாரும் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒரு காலேஜ்ல உங்களால ஒர்க் பண்ண முடியும். இதுவே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருக்கீங்க, நான் 10 years வச்சிருக்கேன், 15 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கேன், எனக்கு சேலரி ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சேலரி ஹைக் இருக்கும். ஒரு 2K 3Kன்னு இருக்காது, 10K 15K வரைக்கும் சேலரி ஹைக் இருக்கு. இதுல பிஹெச்டி வித் பிஹெச்டி நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எக்ஸாம்ல வந்து 3 கேட்டகரி பிரிக்கிறாங்க. ஒன்னு பிஹெச்டி அட்மிஷன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், ஜேஆர்எஃப். இந்த 3 கேட்டகரியிலும் ஜேஆர்எஃப் தான் ஹையஸ்ட். ஜேஆர்எஃப் வாங்கினா பிஹெச்டி வந்து ஸ்டைஃபனோட நம்மளால பண்ண முடியும். கவர்மெண்ட் வந்து நமக்கு மணி தரும் மந்த்லி. அதை வச்சு நம்ம பிஹெச்டி ஜேர்னியை கிளியர் பண்ணிடலாம். பிஹெச்டி ஜேர்னிங்கிற பொறுத்த வரைக்கும் ஈஸியா கம்ப்ளீட் பண்ணக்கூடிய விஷயம் இல்ல. நம்மளோட கெரியர்ல மேஜரான இயர்ஸ் வந்து பிஹெச்டி நம்ம செலவு பண்ணோம். 6 yearsனா பார்ட் டைம்ல முடிக்க முடியும். 3 to 4 yearsனா வந்து ஃபுல் டைம்ல முடிக்க முடியும். நம்மளோட மேஜரான இயர்ஸை வந்து அதுக்கு செலவு பண்றதுக்கு இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் யூஜிசி நெட்டுங்கிற எக்ஸாம். நீங்க பிஹெச்டி என்ட்ரன்ஸ் போகணும், பிஹெச்டி நான் ஜாயின் பண்ணணும்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் ஆகணும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கிளியர் பண்ணி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஒர்க், ஜேஆர்எஃப் போனீங்கன்னா வித் ஸ்டைஃபனோட பிஹெச்டி பண்ண முடியும். இந்த எக்ஸாமோட இம்பார்ட்டன்ஸ் டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டார்ட் இயர்லி. ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கு கந்தன் அகாடமி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பிகினர் ஸ்ட்ராட்டஜி. இப்ப நான் புதுசா படிக்க வரேன், பிஜி ஸ்டூடெண்ட், நான் புதுசா இந்த எக்ஸாம்குள்ள வரேன்னு நினைச்சீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இல்லாம நான் மொத்தமா படிக்கிறேன், நான் எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த ஷார்ட் டியூரேஷன்ல முடிக்க முடியாது உங்களால. ஆனா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நாங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அதுக்கான வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு இருக்கும். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் வச்சு இதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் ஜென்ரல் பேப்பர் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி நாங்க அப்லோட் பண்ணுவோம் வீடியோஸ் நெக்ஸ்ட். ஷார்ட் டிப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா பி கன்சிஸ்டன்ட், பி மோட்டிவேட்டட் அண்ட் பி யூ ஆல்வேஸ். கன்சிஸ்டண்டா ப்ரிப்பேர் பண்ணணும். நடுவில் பிரேக் எடுக்கிறது, நான் இந்த வீக் பண்றேன் நெக்ஸ்ட் வீக் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க பிரேக் எடுத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணது ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால கன்சிஸ்டண்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க. பி மோட்டிவேட்டட். என்ன இப்போ வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, 3 to 4 attempts வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களால அது வந்து கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க வந்து டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. கண்டிப்பா மோட்டிவேட்டடா இருந்து நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு இருக்கணும்.
BU அப்படின்னு போட்டிருக்கிறதுக்கு மீனிங் என்னன்னா, நீங்களா இருந்து இந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணணும். மற்றவங்க ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம் உங்களால கிளியர் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும் எந்த டாபிக் படிச்சா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த், எதை படிக்கலனா எது படிச்சா வீக்கு, எது படிச்சா ஓகே அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் 10 யூனிட் வரணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் 10 யூனிட் தெரிஞ்சிருக்கணும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, உங்களுக்கு எது வரும் வராதுன்னு நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதான் BU அப்படின்னு நான் போட்டிருக்கேன். யூஜிசி நெட் ஜூன் 2025 உங்க கோலா இருந்துச்சுன்னா அதுக்கு கந்தன் அகாடமியோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் நோட்ஸ், அதையும் தாண்டி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், மெயினா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் 10 யூனிட் இருக்குப்பா. யூஜிசி நெட் வந்து ரொம்ப வாஸ்ட்ப்பா, நம்மளால கிளியர் பண்ண முடியாதுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கந்தன் அகாடமி எதை படிச்சா உங்களால பாஸ் பண்ண முடியும் அந்த லெவலுக்கு நாங்க வந்து அனலைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம் கண்டென்ட்டை. தயவு செஞ்சு அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்க பாருங்க. நம்ம என்ன சொல்றாங்க இவங்க சொல்றாங்க நம்ம வந்துருமா அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்க ஒரு 2.5 இயர்ஸா இந்த ஃபீல்டுல இருந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம். யூஜிசி நெட் எக்ஸாம்ங்கிறது ஒரு சாதாரண எக்ஸாம் கிடையாது. நெகட்டிவ் மார்க் இல்லை நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் கட் ஆஃப் ரீச் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 3 கேட்டகரியே பிரிக்கிறாங்க. அந்த 3 கேட்டகரி ரீச் பண்ணணும்னா ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் இதுல பிளே பண்ணுது. அதை நீங்க பாத்துக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. நெக்ஸ்ட் வர 2 வீடியோஸ் எப்படி இருக்கும் நான் இப்பயே சொல்லிடுறேன். யூஜிசி நெட் ஜென்ரல் பேப்பர்ல என்ன டாபிக்ஸ் கவர் பண்றதுங்கிறது வீடியோ உங்களுக்கு வரும். செகண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜரை வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த சேனல் நாங்கள் கிரியேட் பண்ணது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸ்ல என்ன டாபிக் படிச்சா உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகும், என்ன டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வர 2 வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு ஷேர் ஆகும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்து நெக்ஸ்ட் டீடைல்ஸ் கேட்கணும் இல்ல எங்க கூட கனெக்டடா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் டெலிகிராம் சேனல். டெலிகிராம்ல வந்து கந்தன் அகாடமி யூஜிசி நெட் அண்ட் செட்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லி போல் வந்து நாங்க போஸ்ட் பண்ணுவோம். மாக் டெஸ்ட் மாதிரி போல்ஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க ஆன்சர் பாத்துக்கலாம். உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து நீங்க தப்பா போட்டீங்களா சரியா போட்டீங்களா அதுலயே காட்டும். டெய்லி வீடியோஸ் வந்து இதுல அப்லோட் ஆகும். கான்செப்ட் வீடியோஸ் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நாங்க அப்லோட் பண்ண ஆரம்பிப்போம், பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு. தேங்க்யூ ஸோ மச். கந்தன் அகாடமிக்கு உங்க பெரிய சப்போர்ட் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யூஜிசி நெட் ஆஸ்பிரண்ட். தேங்க்யூ ஸோ மச்.